ஹலோ ஹாய் வெல்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். இன்னைக்கு உங்கள் மஞ்சுமா விலாக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா மார்னிங் ஏதாச்சும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயமா ரொம்ப பேருக்கு அது சூப்பரான ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். என்ன அப்படின்னா டீ. அந்த டீயை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக குடித்தா தானே நமக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி என்ன சூப்பரான ஒரு டீ அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா மசாலா டீ தான். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து எவ்வளோ சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ஓகே, பேசிக்கிட்டா இருந்தால் எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமே, வாங்க. இந்த மசாலா டீ, அதாவது இந்த கிளைமேட்க்கு இந்த மாதிரியான ஒரு டீயை குடித்தாதாங்க, இந்த பனி காலத்தில் மழை காலத்துலலாம் இந்த மாதிரி மசாலா டீ செஞ்சு குடிச்சு பாருங்கள், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு. அதாவது இதில் மிளகு, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், பட்டை, சுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம சேர்த்து தான் தயாரிக்க போகிறோம். சரி, இது வந்து டீ தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை பயன்படுத்தாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம குடிக்கும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி, பனை வெல்லம் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இந்த டீ தூளும் ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் சொல்லியிருந்த அந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கடாய் வச்சு கொஞ்சம் சூடுபடுத்தி கொண்டு வந்துடுங்க. அதாவது ஒரு கொஞ்சம் வறுத்து கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வண்டுகள், பூச்சிகள் அதெல்லாம் எதுவுமே இதில் சேராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மசாலா வறுத்து போட்டுட்டு அதிலே வந்து டீ தூள் 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, முக்கியமாக இதில் பால் பவுடர் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பால் குடிக்காதவங்கெல்லாம் இந்த பால் பவுடரை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாலே ஆட் பண்ண வேண்டாங்க. அதுதான் இது மிகப்பெரிய ஹைலைட்டு. இப்போ நம்ம இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ அரைச்சி கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து குழம்பு மிளகாய் தூள் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தோம்னா இதை வந்து இந்த பவுடரை நம்ம காய வைப்போம். அதாவது குளிரான ஒரு இடத்துல வச்சு நம்ம பதப்படுத்துவோம். அதாவது சுட சுட வாரி நம்ம வந்து அந்த பாக்ஸில் போட்டுறக்கூடாது. சீக்கிரமாக தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும், வண்டுகள் வந்துடும், நமக்கு ரொம்ப நாள் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த டீயை போடலாம். இதுக்கு நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, சுடு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சுடு தண்ணி வச்சுட்டு கொதிக்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு கொதிக்க வச்சு காட்ட போகிறேன். கொதிக்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் பவுடரை நீங்கள் அந்த கொதிச்சு வச்ச தண்ணியில் டம்ளரில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த வடிகட்டி எல்லாமே கீழே, அந்த டீ தூள் எல்லாமே கீழே இறங்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு டீ. அதாவது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டே நீங்கள் இந்த டீயை போடலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இந்த டீயை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் போட்டது 1/4 ஸ்பூன் தான் 1 கிளாஸ் தண்ணிக்கே. கலர் பாருங்கள், அந்த டீயோட அந்த வடிகட்டி அந்த தண்ணி பாருங்கள், டிகாஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதில் இறங்கியிருக்கு. இன்னும் நான் இதை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் எல்லாமே சூப்பராக இதில் அப்சர்வ் ஆகி நமக்கு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு கஷாயம். அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பால் ஊற்றி குடிக்காததுனால இது கஷாயம்னு சொல்லுவோம், இல்லை வர காப்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி குடிக்கிறவங்களும் குடிக்கலாம். இல்லை அந்த டைமில் நம்ம வீட்டில் பசும்பால் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாலே பிடிக்காதுங்க, வெளியூர் போகிறாங்க, வெளியே எங்கேயாவது ஒரு 3 நாள் 4 நாள் டூர், 1 வீக் டூர் போகிறாங்க, போகிற இடத்துலலாம் டீ குடிக்க முடியாது அப்படின்னா மறக்காமல் இந்த பவுடரை ரெடி பண்ணி கொண்டு போங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், சர்க்கரைக்கும் டீ தூளுக்கும் ஈக்குவலாக நீங்கள் கண்டிப்பாக பால் பவுடர் ஆட் பண்ணணும். பால் பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பண்ணி இதே மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா சுடுதண்ணி இருந்தால் மட்டும் போதும். 1 கிளாஸ் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூனை இந்த பவுடரை நீங்கள் அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கடிச்சு எடுத்து குடிச்சு பாருங்கள், சூப்பரான பர்ஃபெக்டாக ஒரு டீ ரெடிங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. சூப்பரான டீ மக்களே. சூப்பரான ஒரு டீ ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காம மஞ்சுமா விலாக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ.